எங்க சர்வம் சிவார்ப்பணம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாருக்குமே ஸ்வாகத்தம். நான் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களை காட்ட போறோம். அது எங்கே இருக்கு, எப்படி போகணும் அங்கே அண்டெல்லாம் அதன் பத்தி நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க போக வேண்டிய கோயில் எது, அது எங்கே இருக்கு, அதனுடைய ஸ்தல வரலாறு என்னங்கறத பத்தி தான் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதனால முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டான கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டி என்கிற கிராமத்துல இருக்கு. இந்த கோயிலுடைய பேரு பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். ஆமா, பிறவி மருந்தீஸ்வரர் கேட்கவே எவ்வளோ காதுக்கு இன்பமா இருக்கு இல்லையா? இங்க அம்பாளை நாங்க பெரிய நாயகி அம்மாவா தரிசனம் பண்ணலாம். சிவனை பிறவி மருந்தேஸ்வரராக காணலாம். இங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். ஆனா இந்த கோயிலுடைய வரலாறு இப்போ ஸ்தல புராணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முன்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய ராட்சசாலகம் இருந்தா, அதே மாதிரியே இந்த இடத்துல கூட ஜல்லிகா என்கிற ஒரு ராட்சசி இருந்தா. அவ ராட்சசி ஆனா கூட அவ ரொம்ப சிவபக்த. எப்ப பாரு சிவனுடைய பூஜையை பண்ணிட்டு இருப்போம். சாத்விக குணங்களை அவ வச்சுட்டு இருந்தான். ஆனா அவளுடைய கணவன் ரொம்ப ராட்சசனாக இருந்தான். அவன் பேரு விருபாக்ஷன் அப்படின்ட்டு. அவன் ராட்சசனாக இருந்தாலும் அவன் மனுஷால சாப்பிட்டு இருந்தான். அவன் ஒரு வாட்டி என்ன ஆச்சு, ஆனா அவனை மாத்த ரொம்பவே இவ பிரயத்னம் பட்டு இருந்தான். ஆனாலும் அது ஆயின்றிருக்கல. ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு பிராமண பையன் தன் அப்பா அம்மாக்கு ஸ்ராத்தத்தை கொடுக்கறதுக்காக ஒரு நதிக்கு கிட்ட போயிட்டு இருந்தான். அப்போ இந்த விருபாக்ஷன் அந்த பையனை பார்த்துட்டு அவனை சாப்பிடணும், ஏன்னா அவன் மனுஷால சாப்பிடுறவன் இல்லையா? அதனால அந்த பையனை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுறது. அவனை சாப்பிடணும் அப்படின்ட்டு போறான். ஜல்லிக்கா அதை பார்த்துட்டு அவனை தடுக்க போறான். ஆனா அவளால முடியறது இல்ல. கடைசியில என்ன ஆகுது, அவன் அந்த பையனை முழுங்கிடுறான். இதனால அந்த பையனை முழுங்கிறதுனால உடனே அவன் கூட தன் உயிரை இழந்துடுறான். அப்ப என்ன பண்றா, ஜல்லிக்கா எவ்வளவே ஆனாலும் அவன் எவ்வளவே ராட்சசன் ஆனாலும் கணவன் இல்லையா? அதனால அவ என்ன பண்றா, இந்த திருத்துறைப்பூண்டிக்கு போய் சிவனையும் அம்பாளையும் வணங்கி தன் கணவனுக்கு உயிர் தர வேண்டும் அப்படின்ட்டு உயிர் பிச்சைய கேட்டு பூஜையை பண்றான். இவனுடைய பூஜைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷம் பட்டு அம்பாள் அவளுடைய பூஜைக்கு பிரத்யட்சமாயி என்ன வர வேண்டும் என்று கேட்டப்போ, என் கணவனுக்கு உயிர் தர வேண்டும் அப்படின்ட்டு அம்பாள் கிட்ட கேக்குறான். அப்போ அம்பாள் சரி அன்ட்டு அவனுக்கு உயிர் பிச்சையை கொடுக்கறதும் இல்லாம அவனை மாத்திடுறான். அவனை ஒரு மனுஷனா, ஒரு சாத்விக குணம் உள்ளவனா மாத்திடுறான். அப்புறம் அந்த விருபாக்ஷனுக்கு மாத்திரம் உயிர் பிச்சை இல்லாம அந்த பிராமண பையனையும் உயிரோட வர மாதிரி அம்பாள் வரத்தை கொடுக்கறான். அப்போ அந்த பிராமண பையன் கேக்குறான், சரி எனக்கு ஏன் நீ உயிர் பிச்சை கொடுத்த அம்மா அப்படின்னு கேட்டும்போது அம்பாள் சொல்றா, யாரு தன்னை பெத்தவாளுக்கு ஸ்ராத்தத்தை விடாம கொடுக்கறாளோ அவளுடைய க்ஷேமத்தை எப்பவுமே கடவுள் பார்த்துப்பார். அதனாலதான் நீ இந்த சின்ன வயசுலயே உங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்ராத்தம் கொடுக்கறதுல இருந்ததுனால, நீ அதுவும் இல்லாம வருஷா வருஷம் நீ கரெக்டா நீ ஸ்ராத்தம் கொடுத்ததுனால நீ ஒன்னு க்ஷேமம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் உனக்கும் உயிர் பிச்சை கொடுத்தேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றான். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த கோயில் திருத்துறைப்பூண்டி கோயில் பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலாகி ரொம்ப பிரசித்தி பெறது. அதுவும் இல்லாம அங்க போய் யாரு பூஜையை பண்றாளோ, அங்க போய் சிவனையும் அம்பாளையும் யாரு தரிசிக்கிறாளோ அவளுடைய மாங்கல்ய பாக்கியம் கடைசி முட்டம் இருக்கும். மாங்கல்ய பாக்கியம் தரும் கோயிலாகவும் அதை சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு போய் பூஜையை பண்ணால் கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாண பாக்கியம் கூட வரும் அப்படிங்கிற ஐதீகமும் இங்க இந்த கோயில்ல சொல்லப்படுறது. இந்த கோயில்ல இன்னொரு விசேஷம் என்னவென்றால் கஜசம்ஹார மூர்த்தி. அப்படின்னு சொன்னால் கஜான்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யானை இல்லையா? இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. என்னன்னு சொன்னா, அப்போதி காலத்து ரிஷி முனிகள் நாங்க இந்த யாகம் யக்னம் பண்றதுனாலதான் சிவனுக்கு ஒரு
சைத்தன்யமே இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அகங்காரமா இருக்கிறான். இவாளுடைய அகங்காரத்தை முறியணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் என்ன பண்றான், ஒரு அழகான பிச்சைக்கார வேஷத்துல ருஷிமுனிகளுக்கு முன்னாடி போய் நின்றப்போ ருஷிமுனிகள் பொண்டாட்டிக்கோ இவாளை துரத்திட்டு போறா. பார்த்துட்டு அவ பின்னாடியே போறா. அப்போ என்ன விஷ்ணுவும் இவாளை விளையாட வைக்கணும், இவாளுக்கு புத்தி கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு என்ன பண்ற, ஒரு அழகான பொண்ணு வேஷத்துல போய் நின்றப்போ ருஷிமுனிகளும் கூட அந்த விஷ்ணுவோட பின்னாடியே போறா. அப்படியா இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த ருஷிமுனிகளுக்கு தெரிஞ்சு போடுது, இது சிவனுடைய ஆட்டம் விஷ்ணுவுடைய ஆட்டம்னு தெரிஞ்சு சிவனை இது ஒரு புத்தி கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவளுடைய ஹோமத்துல ஒரு யானைய சிருஷ்டி செஞ்சு அந்த யானையாலேயே சிவனுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு சொன்னப்போ அந்த யானை சிவனை துரத்திட்டு போனப்போ சிவன் அந்த யானையை கொன்று அந்த யானைய தன்னை ஒரு ஆடையா போத்திக்கிறார். அதனால இது கஜசம்ஹார மூர்த்தி என்றும் பிறவி மருந்தேஸ்வரரை இங்க வணங்கப்படுகிறது. இவ்வளோ எல்லாம் ஸ்தலம் புராணம் கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ எல்லாம் நன்மை தரும் இந்த கோவில அஸ்வினி நட்சத்திரத்துக்கார பார்க்கணும் இல்லையா? யாரு ஒரு வருஷமும் அவளுடைய நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கார அவ நட்சத்திரத்து அன்னைக்கு போய் இந்த சிவனையும் அம்பாளையும் தரிசிக்கிறாளோ அவளுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும். அதனால எல்லாருமே யார் யார் அஸ்வினி நட்சத்திரத்துல பறந்திருக்கீங்களோ அவ எல்லாருமே இந்த கோயிலுக்கு போய் சிவனுடைய அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும் என்று நான் கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.